யார் நீதிமான்கள்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்ப்போம். நீதிமான்கள் யார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு போயிடுவோம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்போ நீதிமான், தேவன் மரித்தது நம்மளுடைய, அதாவது பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக தேவன் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய விசுவாசமே என்னதான்? என்னுடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார், நான் நீதிமான்கிற அந்தஸ்தை எனக்கு தந்திருக்கிறார். அப்போ என்னுடைய விசுவாசம் கலாத்தியர் 2:19-20 சொல்லுது. கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த வசனம் என்ன சொல்லுதான்? கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போது நீதிமான் யார்? நம்மளுடைய நீதிமான் நம்மளுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து சிலுவையில் தீர்த்திருக்கிறார். என்னுடைய பாவம் அவருடைய தலையில் சுமத்தப்பட்டது. நான் நீதிமான், நான் பாவில். தேவன், அதாவது பரலோகம் அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவாயதன் பரலோகங்கிறத அவருடைய குமாரனுக்கு கொடுத்துரு. அப்போ நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு தேவன் அதை தருகிறார். அப்போ வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இதுதான் என்னுடைய விசுவாசம், இதுதான் நீதிமான். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 4வது அதிகாரத்தில் 25வது வசனம் பார்ப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதுதான் என்னதான் தேவன் சொல்லக்கூடிய அந்த நீதிமான். விசுவாசங்கிறது வரும், அது வேற ஒரு சாப்டரில் வரும். இப்போ அந்த நீதிமானை மட்டும் சுருக்கி பார்த்துட்டு முடிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்மளுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டாரா, அவருடைய நீதியை நம்மளுக்கு தந்திருக்கிறார். இதுதான் தேவன் சொல்லக்கூடிய நீதிமான். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், நான் நீதிமானாக இருக்கிறேன். நான் நீதிமான், பாவத்திலிருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். அவங்க தான் யார்? அந்த நீதிமான்களுக்குரிய அந்தஸ்தை உடையவர்கள். அதனால சொல்லி நீதிமான்களுடைய பெயர்கள் எங்கே எழுதக்கூடியது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக இருக்குது. பாவிகளுடைய பேர் எங்கே எழுதப்படுகிற? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுதே கிடையாது. அப்போ சில 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தினார். அப்படின்னா என்னென்னா, தேவன் பிதாவாகிதன் அவருடைய குமாரனை நம்மளுடைய விசுவாசமே அதில் தான் இருக்கக்கூடியது. எப்படி இருக்கக்கூடியதுன்னா, தேவன் பிதாவாகிதன் பார்க்குறார், அவர்கிட்ட பாவம் இல்லை, அதனால் அவரை எழுப்பினார். ஆனால் என்னுடைய பாவம் என்னையும், அதாவது ஞானஸ்நானத்தில் நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடிய காரியங்கள், நான் தண்ணிக்கு முங்கும் பொழுது என்னுடைய பாவக்கரைகள் அப்படியே கழுவப்பட்டது. நான் வெளியில் வரும் பொழுது நான் வெளியில் வர்றேன். அதாவது அதில் இருக்கக்கூடிய மறைபொருள், நான் ஞானஸ்நானத்தில் நான் தண்ணியில் அப்படியே முங்குறேன். என்னுடைய பாவத்தை அவருக்கு மேலே நான் சுமத்திட்டேன். என்னுடைய பாவத்தை, அந்த அப்போஸ்தலர் 2:24 சொல்லக்கூடிய வசனத்தின்படி என்னுடைய பாவத்தை நான் அவருக்கு மேலே சுமத்திட்டேன். நான் அடக்கம் பண்ணிட்டேன். நான் என்னை தண்ணிக்குள்ளே போகிட்டேன். நான் அடக்கம் பண்ணப்பட்டியாச்சு பாவத்தை நிமித்தம். நான் வெளியில் வர்றேன். என்னுடைய பாவம், என்கிட்ட பாவம் கிடையாது. காரணம், என்னுடைய பாவம் யார்கிட்ட போயிருக்குது? அவருக்கு மேலே சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் அவரை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட பாவம் இல்லை. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். ஆக மொத்தம் இதுதான் நம்மளுடைய ஒரு விசுவாசம். இந்த தன்மைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் நீதிமான்களாக தேவன் இப்படிப்பட்ட நீதிமான்களுடைய பெயர்கள் எங்கே எழுதப்படுமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ நீதிமான்கிற அந்தஸ்து நம்மளுக்கு தெரியும். பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். பாவத்திற்கென்று மரித்து நான் நீதிக்கிறேன், அதாவது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இவர்கள் தான் யாரா? நீதிமான்கிற அந்தஸ்தை உடையவர். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம மறுபடியும் நம்ம பிறக்கும் பொழுது ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுது நம்மளை தேவன் எப்படி சொல்ல, ஒரு நீதிமான்கிற ஒரு அந்தஸ்தாக தேவன் பார்க்கிறார். அப்போ விசுவாசத்தில் நம்ம அவரோடு அந்த பலியில் நம்ம என்ன பண்ணுறோமா? இணைகிறோம் பொழுது நம்மளை தேவன் நீதிமான்கிற ஒரு அந்தஸ்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார்.